அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரளிப்பூ விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அரளிப்பூவில் ஏராளமான வகைகள் இருக்குதுங்க. இருந்தாலும் மாலை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செவ்வரளிப்பூ விவசாயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அரளிப்பூ பார்த்திங்கன்னா ஒரு பல்லாண்டு கால பயிருங்க. அதாவது அதோட வாழ்நாள் 25 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குங்க. ஸோ சரியாக பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு 25 ஆண்டுகள் வரைக்கும் பூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த அரளிப்பூ விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு தண்ணீர் தேவைப்படாதுங்க. அதே மாதிரி நமக்கு ஆண்டு முழுவதும் பூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த அரளிப்பூவை நம்ம எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மழைக்காலமான செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நம்ம இதை நடவு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம நிலத்தை தயார் செஞ்சுக்கணுங்க. நிலத்தை 3 to 4 முறை நல்லா உழுதுக்கணுங்க. உழுதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரிசைக்கு வரிசை 10 அடி இடைவெளியிலையும் செடிக்கு செடி 2 அடி இடைவெளியிலையும் நம்ம அரளி குச்சிகளை நடவு செய்யணுங்க. ஸோ 2 அடிக்கு ஒரு குழிகளை பறிக்கணும். 1 அடி ஆழத்துக்கு குழிகளை பறித்து அதில் மக்கிய தொழு உரம் செம்மண்ணை போட்டு அதில் குச்சிகளை 2 முனையும் அப்படியே மண்ணில் பதிகிற மாதிரி நடவு செய்யணுங்க. நடவு செஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 500 அரளி குச்சிகள் தேவைப்படுங்க. அதே மாதிரி மழைக்காலத்தில் நம்ம அதிக அளவு தண்ணி பாய்ச்சக்கூடிய தேவை இருக்காதுங்க. 20 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதுங்க. முதல் களை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாட்களில் முதல் களை எடுக்கலாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் களைகள் அதிக அளவு வருதோ அப்போல்லாம் களைகளை தொடர்ந்து நம்ம வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உரம் பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு உரம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு பூக்கள் அதிக அளவு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ முதல் உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா 30 நாளில் கொடுக்கலாங்க. என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபேக்டம்பாஸும் நுண்ணூட்டச்சத்துக்களான அமேஸ் பயோசைம் இதில் ஏதாவது ஒன்று இது கொடுக்கலாங்க. அடுத்து 2 மாதங்கள் கழித்து 15க்கு 15 ப்ளஸ் நுண்ணூட்ட குருணை கொடுக்கலாங்க. அது மாதிரி தொடர்ந்து நம்ம என்னென்ன உரங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 கொடுக்கலாங்க. டிஏபி கொடுக்கலாம், ஃபேக்டம்பாஸ் கொடுக்கலாம், 15க்கு 15 கொடுக்கலாம். இந்த மாதிரியான உரங்களை நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அது கூட நுண்ணூட்டச்சத்து குருணைகளையும் கலந்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம உரம் வைக்கும்போது உரத்தை வச்சு மண்ணை அணைச்சி விட்டுறணுங்க. அதுதான் செடிகள் நல்லா புத்துணர்வோடு வளருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புழு தாக்குதலுங்க. இந்த அரளி செடிகளில் பார்த்திங்கன்னா புழு தாக்குதல் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் புழு தாக்குதல் இருக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம மருந்து கடைகளில் கேட்டு மருந்துகளை வாங்கி அடிச்சுக்கலாங்க. நமக்கு முதல் பூ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 மாதத்துக்குள்ளே முதல் பூ வந்துருங்க. ஸோ நமக்கு ஆண்டு முழுவதும் பூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் பூக்களோட வரவு குறையும். இருந்தாலும் நமக்கு ஏப்ரல் டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அதிக அளவு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதிக அளவு பராமரிப்பு இல்லாத ஒரு விவசாயம் அப்படின்னா அது அரளிப்பூ விவசாயம் தாங்க. ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.